ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கல்யாண வீட்டு பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி பார்த்து சமைச்சாலும் அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டேஸ்ட் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம 200 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணி சமைக்க போகிறோம். சமையக்காரவங்க தான் சமைக்கிறாங்க. இப்போ சட்டி அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கங்க. எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போ பொன்னிறமாக வதங்கிருச்சு. கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சோண்டு தக்காளி. அவங்க நறுக்கி வச்சிருந்த தக்காளியில் பாதி தக்காளி தான் இப்போ போட்டாங்க. தக்காளியை போட்டுட்டு அலசி வச்சுருக்க மட்டனை போட்டுட்டாங்க. மட்டனை போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மீதமுள்ள தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அடுத்து தயிர் ஊற்றிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்புறம் மட்டன் போடுவோம். ஆனால் அவங்க மட்டன் போட்டுட்டு தான் எல்லாமே போட்டாங்க. இப்போ தயிர் ஊற்றிட்டாங்க. அடுத்து கசகசா ஊற்றிக்கிட்டாங்க. கசகசாவை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸியில் அடித்து இந்த மாதிரி ஊற்றிக்கங்க. அடுத்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் போட்டாங்க, இப்போ கொஞ்சம் போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கிட்டாங்க. இப்போ 200 பேர் சாப்பிட்றதுக்கு அரிசி 30 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டாங்க. 30 கிலோவுக்கு 60 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டாங்க. தண்ணியை ஊற்றிட்டு மல்லித்தலை, பச்சை மிளகா மேலே தூவி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சு கொதித்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி மசாலா அதில் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா என்னென்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சு அதை போட்டுக்கோங்க. அடுத்து கடையில் பிரியாணி மசாலான்னு கேட்டால் கொடுப்பாங்க, அதையும் போட்டுக்கோங்க. சமைக்கிறவங்க அதான் போட்டாங்க. உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி பட்டை தூள் மட்டும் போதும். அடுத்து கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, லெமனு இதை ஊற்றி மூடி வச்சுருங்க. இப்போ கொதிச்சிருச்சு, நம்ம அரிசியை போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுருங்க அரிசி போடுறதுக்கு முன்னாடி, அப்போ தான் நல்லா சோறு சாஃப்டாக வரும். போட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டு தம் போட்டுடலாம். நம்ம என்ன தான் குக்கரில் என்ன தான் இதில் செஞ்சாலும் இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. தம் போடுற நெருப்பள்ளி மேலள்ளி வச்சு இந்த தம் போடுற டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ தம் போட்டாச்சு. 10 minutes later. 10 நிமிஷம் கழித்து நம்ம தம் எடுத்து பார்த்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட்டு அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.